ஹலோ, எங்க இதுல கமெண்ட்ல ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவர் என்ன கேட்டாருன்னா, அவர் ரேட்டிங் 1.3 இருக்கு கேட்டாரு. இன்னொருத்தர் டாக்டிக்ஸ் பத்தி கேட்டிருந்தாரு. சார் கொஞ்சம் டாக்டிக்ஸ் ஒரே நேரத்துல நான் 2 பேருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? ஒரே நேரத்துல 2 பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப அதாவது இதுல ரொம்ப லெவல்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இதுல ஃபர்ஸ்ட் லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லீகலா ஆடுவாங்க. இல்லீகல் ரொம்ப ஆடுவாங்க. இல்லீகல் ரொம்ப ஆடுவாங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதாவது இப்ப 1 2 3 இப்படி போக வேண்டியது சமயத்துல இந்தியன் சொல்லி ஆடிடுவாங்க. ஸோ இல்லீகல் ஆடுறது ஒரு ரகம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றேன்ல, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஏகப்பட்ட இல்லீகல். நான் ஒரு இதுல போய் ஆர்பிட்டரா இருந்தேன். ஒரு கேட்டகரியில 80 பேர் இல்லீகல் ஆனாங்க. அவங்களுக்கு இல்லீகல் பண்ணோம்னா அவங்களுக்கு போய் இன்கிரிமெண்ட் டைம் வச்சு ரொம்ப நேரம் ஆகும். ஆக்சுவலா அது ஒண்ணு இருக்கு. அடுத்த லெவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பிளேயர்ஸோட லெவல் பத்தி நான் பேசுறேன். ஒரு குரூப் இல்லீகல் ஆடுற லெவல், சரியா பிராக்டிஸ் பண்ணாதவங்க. அடுத்த லெவல் யாருன்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா விளையாடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? கரெக்டா ஆடுவாங்க. ஆனா என்னன்னா, இப்ப பாருங்களேன், இப்ப இதான் பொசிஷன் வச்சுக்கோங்க. இப்படி தூக்கி ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க கரெக்டா தான் ஆடி இருக்காங்க. ஆனமும் இல்லீகல் கிடையாது. ஆனா பிஷப் அடியில தூக்கி, சரிங்களா? இப்படி ஆடக்கூடாது. இது கரெக்டா ஆடுறவங்க. ஆனா என்ன பண்றாங்க? ஃப்ரீயா தர்றவங்க. இது 2வது ரகம். இது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 3வது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா இது பண்ணி பார்த்து இங்க பாருங்க. இப்ப சப்போஸ் நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க இந்த இடத்துல இருந்து இங்க ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க ஆடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரீயா தரல. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படி போய் இந்த சாப்பிடுன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. சரிங்களா? இதுங்க கரெக்டா தான் வைக்கிறாங்க. ஆனா இப்பதான் டாக்டிக்ஸ் வரும். டாக்டிக்ஸ்னா என்ன அர்த்தம்னா, ஷார்ட் டேர்ம் பிளான். அது ஏகப்பட்ட டாக்டிக்ஸ் இருக்கு. பின்னு, ஃபோர்க்கு, டபுள் அட்டாக், டிஸ்கவர் அட்டாக், ஏகப்பட்டது இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பூரா எதுல சொல்லி தருவாங்கன்னா, மிடில் கேம் காம்பினேஷன் ஒரு புக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. இதான் இந்த புக்கு, மிடில் கேம் காம்பினேஷன். நல்லா பாருங்க. இந்த புக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த புக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நான் எடுத்து காட்டுறேன். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நான் காட்டுறேன். இதான் இந்த புக்கு. பார்த்துக்கோங்க. மிடில் கேம் காம்பினேஷன். இது எங்க கிடைக்கும்னா, டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்றாங்கல்ல, அதுக்கு வெளியே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புக்ஸ் இருக்கு. மிடில் கேம் காம்பினேஷன். சரிங்களா? எல்லா ஊர்லயும் கிடைக்கும். சென்னையில கிடைக்கும். எல்லா ஊர்லயும் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. மிடில் கேம் காம்பினேஷன். இது பேர் காம்பினேஷன் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த புக்ல 2 புக் இருக்கு. ஒரு புக்கு டாக்டிக்ஸ், இன்னொரு புக்கு காம்பினேஷன். நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? பாருங்க. இப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே சொல்றேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலு இப்படி ஆடுறப்ப, அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாடுறாங்கல்ல, அவங்க கரெக்டா தூக்கி இங்க ஆடிடுவாங்க. இதுக்கு பேர் பின்னு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்னது? பின்னு. இதை ஆடாத, அசையாது. அடிச்சா இதைத்தான் அடிக்கணும். திருப்பி அடிச்சு போட்டுருவாங்க. பின்னு. இதுக்கு பேர் தான் பின். கரெக்டுங்களா? ஓகே. இப்ப எல்லா பேருமே இதை ஆடிடுவாங்க. சில பேர் இந்த ஸ்டார்டிங் ரேட்டிங்ல இருப்பாங்க. ஸ்டார்டிங் ரேட்டிங்னா இப்ப 1-4. முதல் 1-0 இருந்துச்சு. இப்போ 1-4 தான் ஸ்டார்டிங். 1-4-0-0. நல்லா பாருங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, அதாவது இது இப்படி இருக்கும். அவங்களா தூக்கி வச்சாங்கன்னா கரெக்டா ஆடிடுவாங்க. பின்னு. அதே மாதிரி ஃபோர்க்குன்றது ஏகப்பட்டது இருக்கு. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இவங்களா கிரியேட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் இப்படி ஒரு பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. நல்லா பாருங்க. இப்ப இந்த மாதிரி புக்ஸ்ல டயக்ராம்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இது டயக்ராம்ஸ் தான். கரெக்டுங்களா? எல்லாமே டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு உங்களுக்கு ஆன்சரும் இருக்கும். இதுக்கு இவங்க என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா, ஆன்சரும் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஆன்சர் இருக்கும். எப்ப விளையாண்டாங்க, எந்த மாதிரி விளையாண்டாங்கன்னு ஃபுல் டீட்டெயில் விளையாடும். ஆனா ஒண்ணு மட்டும் போட மாட்டாங்க.
எப்படி யோசிக்கிறதுன்னு போட மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையே அதுதான், எப்படி யோசிக்கிறதுன்னு. இப்ப இந்த மாதிரி பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஒய் டு பிளே என்ன ஆடுவீங்கன்னா அவங்களா தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரைனர்கிட்ட போறதுதான் பெஸ்ட். நல்லா கவனிச்சுக்கோங்க. சில பேர் கேட்குறாங்க, சார் யூடியூப் பார்த்தே கத்துக்கலாம்னா ஒரு லெவலுக்கு கத்துக்கலாம். ஒரு லெவலுக்கு மேல யூ நீட் ஏ கோச். கோச்னா சும்மா சொல்லித்தர கோச் கிடையாது. கோச்னா இப்ப சில பேர் சொல்லுவாங்க, இந்த பின்னாடி இது இருக்கு இல்லையா, ரூல்ஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் சும்மா ரீட் பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கோச் நான் சொல்லல. எப்படிப்பட்ட ஒரு ட்ரைனர்னா ஓரளவு கொஞ்சம் என்ன என்ன இது பண்ணணும் கேட்டீங்கன்னா, நல்லா சொல்லித்தர ட்ரைனரா இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா தீம்ஸ் சொல்லி தரணும். தீம்ஸ் பேர் இருக்கு, கரெக்டுங்களா? ஒவ்வொரு பேர் இருக்கு, டாக்டிக்ஸ் நேம் இருக்கு, நேம் பார்த்து. ரெண்டாவது எப்படி யோசிக்கணும்னு சொல்லி தரணும். எப்படி யோசிக்கணும், யோசிக்கிறது எப்படின்னு சொல்லி தரது ஒரு புக் இருக்கு. அந்த புக்கு பேர் இமேஜினேஷன், கரெக்டுங்களா? இமேஜினேஷன். அதுல ஃபர்ஸ்ட் சாப்டர் போட்டிருப்பாங்க, ப்ராக்ரசிவ் திங்கிங், ரெசிப்ரோக்கல் திங்கிங், வரிசையா இருக்கும். யோசிக்கிறது எப்படி அப்படின்னு அதுல சொல்லி தர்றாங்க. ஒரு ஜிஎம் சொல்லி தர்றாங்க யோசிக்கிறது எப்படி. இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இமேஜினேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களால இந்த புக்கை பார்த்து உங்களால படிக்கிறது கஷ்டம். நீங்களே வாங்கினது கூட சொல்ல. ஸோ பெட்டர் ஒரு சென்டருக்கு போகணும். நாங்க எந்த சென்டர்லயும் நாங்க சொல்லி தரோம், ஆன்லைன்லயே நாங்க சொல்லி தரோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆன்லைன்லயே நாங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல ஒரு 10 கிளாஸ்னா ஆக்சுவலா நாங்க ஒரு 4000 வாங்குறோம். 10 கிளாஸ் 4000 ஆன்லைன்ல. எல்லாம் பார்த்துக்கோங்க. என்கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம், எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். சரிங்களா? அந்த புக்கு பேரு இமேஜினேஷன். அதுல எப்படி யோசிக்கிறதுன்னு அழகா சொல்லி தருவாங்க. ஆனா அந்த புக்கு படிச்சாலும் உங்களுக்கு புரியாது ஆக்சுவலா, ஏன்னா ஸ்டார்டிங்ல வர்றீங்க. சரிங்களா? அந்த புக்கு ஆக்சுவலா இப்ப இந்த இருக்குல்ல, இதுதான் அந்த புக் ஆக்சுவலா இமேஜினேஷன். இதுவும் உங்களுக்கு அவைலபிள், வெளியே கிடைக்கும். இதுல அழகா சொல்லி தருவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இருக்குங்களா? வரிசையா இருக்குங்களா? ப்ராக்ரசிவ் திங்கிங், ரெசிப்ரோக்கல் திங்கிங் இருக்கா? வரிசையா இருக்கும். நல்லா கவனி. ரெசிப்ரோக்கல் திங்கிங், லாஜிக், ஒவ்வொன்றையும் அவங்க சொல்லுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங் அவங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கும். அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த புக்கு படிக்கணும்னா இந்த புக்கு உங்களுக்கு நாலேஜ் இல்லாம கஷ்டம். ஸோ ப்ளீஸ் ஒரு கோச் நீங்க வச்சுக்கோங்க. கோச்சு சொல்லி தரணும். ரெண்டு இது சொல்லி தரணும். என்ன சொல்லி தரணும்னா இதுல என்னென்ன டாக்டிக்ஸ் இருக்கு, சரிங்களா? அது நல்லா கத்துக்கிடணும். டாக்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப கத்துக்கிடணும். டாக்டிக்ஸ் கத்துக்கலன்னா கஷ்டம். இப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது பேர் என்ன பேருனா, இது ஜென்ரலா இது பண்ணி வச்சிருப்பாங்க. ஜென்ரல் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேர் என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா டெக்காயிங் சொல்லி அவங்க கொடுத்து வச்சிருப்பாங்க. என்ன பேரு? டெக்காயிங். நல்லா பாருங்க, இருக்குதுங்களா? டெக்காயிங் அப்படின்னு ஒரு டாக்டிக்ஸ் எல்லாமே இவங்க சொல்லி தருவாங்க. இதுல இந்த டெக்காயிங்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, டெக்காயிங் என்ன அர்த்தம்னா நம்ம இஷ்டப்பட்ட இடத்துக்கு அவங்கள வர வைக்கிறது. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒய் டு பிளே கொஞ்ச நேரம் நல்லா கவனிச்சு பாருங்க. ப்ளீஸ் நெவர் யூஸ் என்ஜின். இப்ப நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கப்ப ரொம்ப பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, என்ஜின்ல போடுறது, அந்த பொசிஷன் இது பண்றது. என்ஜின் இருக்கு ஆக்சுவலா இருக்கு. என்ஜினை போட்டுட்டு என்ன மூவ் கேட்கறது, அப்படி கேட்காதீங்க. நீங்களா பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க என்னன்னு பாருங்க. இது நீங்க சிங்கிளா கத்துக்கிட முடியாது, சொல்லிடுறேன். கோச் முக்கியம், கோச் எல்லாம் முக்கியம். நாங்க ஃபிடே இன்ஸ்ட்ரக்டர். ஆக்சுவலா நாங்க ஃபிடேல இருந்து நாங்க அதுக்குரிய சர்டிபிகேட் நாங்க வாங்கினவங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப இமேஜினேஷன் என்னன்னா, சப்போஸ் இங்க பாருங்களேன், இது இல்ல, இந்த ரூட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒய் டு பிளே என்ன தெரியுமா பேரு? இதோட பேரு பான் ஃபோர்க். அவ்வளவுதான், ரெண்டுல போயிடுச்சு. பான் ஃபோர்க். இப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க எப்படி பான் ஃபோர்க்க கொண்டுட்டு வரணும், அதுக்கு உங்களுக்கு தேவை என்னது? இமேஜினேஷன். அந்த புக்ல உள்ள இமேஜினேஷன் நல்லா கவனிச்சு பாருங்க. இமேஜினேஷன் பாருங்க, இருக்குதுங்களா? இமேஜினேஷன் இருக்கா? இந்த இமேஜினேஷன் எத்தனாவது சாப்டர்? ஆக்சுவலா
இது வந்து 7வது சாப்டர். நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. 7வது சாப்டர். இமேஜினேஷன் என்ன இருக்கும்னா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனை நீங்க வந்து கிரியேட் பண்ணணும். இப்ப பாருங்களேன், என்னைய நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப அந்த பொசிஷனை நான் வந்து கிரியேட் பண்றேன், இதை ஃப்ரீயா தர்றேன். இப்ப ஆரம்ப கட்ட ரேட்டிங்ல இருக்க பிளேயர்ஸ் வந்து ஃப்ரீயா எதையுமே கொடுக்க மாட்டாங்க. ஓசி அந்த மாதிரி சிம்பிள் ஃபோர்த்து சிம்பிள் சின்ரம் தான் பார்ப்பாங்க. இப்ப இந்த தூக்கி நான் வச்சுட்டேன், நல்லா பாருங்க, இங்க வச்சாச்சு, ஃப்ரீ அடிக்கலாம். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, இதை அடிச்ச பிறகு இதை தூக்கி இங்க வைப்பேன். நல்லா பாருங்க, இதை தூக்கி வைப்பேன். சரிங்களா? இங்க பாருங்க, இதுல இந்த மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குல்ல, மிடில் கேம் காம்பினேஷன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மாதிரி புக் இருக்குல்ல, இதுல உள்ள பொசிஷனை எடுத்து வைக்க கூடாது. நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க, எடுத்து வைக்காம பார்க்கணும். இப்ப பாருங்களேன், ரூக்கை தூக்கி நான் இங்க வைக்கிறேன், R D8, உடனே ஆர்கேட் D8 அடிப்பாங்க. இந்த ஆர் ஃப்ரீயா தர்றீங்கள, இதுக்கு என்ன தெரியுமா பேரு? இதுக்கு பேரு என்னன்னா டெக்காய். நல்லா கவனிச்சு, இதுக்கு பேரு டெக்காய். R D8 உடனே ஆர்கேட் D8, இப்ப C7, இதுக்கு பேரு பான் 4. இங்க வரும், வந்த பிறகு ஒரு அடி, சீக்கட் D8, அவ்வளவுதான் முடிஞ்சு. நல்லா இருக்கா? இப்ப நான் வந்து கொடுக்கறது ரெண்டே, அதாவது எனக்கு இதுவும் இருக்காது இதுவும் இருக்காது, அவங்களுக்கு என்ன இருக்காது அந்த ரூட். ஆனா எனக்கு என்ன வந்துடும், புதுசா ஒரு பெயின் வந்துடும். நல்லா இப்படியே நீங்க வந்து பார்க்கணும், எடுத்து வைக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, புக்கு இருந்துச்சுன்னா எடுத்து வைக்க கூடாது. இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு என்ன பேரு? இமேஜினேஷன், அந்த தாட் ப்ராசஸ். இது நீங்க கோச்சுக்கிட்ட தான் நீங்க வந்து கத்துக்கிட முடியும். என் ஸ்டூடெண்ட் 3 பேர் GM கிராண்ட் மாஸ்டர், ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, ஏசியன் கோல்டு எல்லாம் இருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா நாங்க சொல்லி தருவோம். ஆஃப்லைன் இருக்கு, எங்க சென்டர் வந்து மதுரையில இருக்கு, மதுரை அண்ணா நகர். சரிங்களா? இங்க ஆஃப்லைன் கம்மி தான். ஆக்சுவலா ஆஃப்லைன் வர்றப்ப நாங்க வந்து எவ்வளவு ஃபீஸ் வாங்குறோம்னா 250 தான் வாங்குறோம். ஆன்லைன் மட்டும் 400. சரிங்களா? ஆன்லைன் மட்டும் நாங்க 400. ஆஃப்லைன் வந்து ஒரு கிளாஸுக்கே வந்து 250 தான் வாங்குறோம். 250 கவனிச்சு பார்த்துக்கோங்க. வந்தீங்கன்னா நல்லா கத்துக்கலாம், எல்லாமே கத்துக் கொடுத்துருவோம். சரிங்களா? பாருங்க, RDA யோசிச்சு பாக்குறாங்க, எடுத்து வைக்கல. ஒயிட் பிளேயர் யோசிக்கிறாங்க, யாரு அந்த பிளேயரோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா பாருங்க, ஜான்பீக்கின் பேரு, இது பேர் என்னது, பெர்னார்ட். 2 பேர் விளையாடுறாங்க, 1971 விளையாடுறாங்க. நல்லா பாருங்களேன், இது வந்து செட்டிங் பண்ண பொசிஷன் கிடையாது, ஏற்கனவே விளாண்டத போட்டோ எடுத்து உங்ககிட்ட கேள்வி கேட்கிறாங்க, நீங்க பண்ணுவீங்களான்னு. அப்ப எடுத்து வைக்க கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, எடுத்து வைக்க கூடாது. இப்ப RD8 பார்க்குறீங்க, நீங்க பாக்குறீங்க, ரூட் மட்டும் இங்க இருந்தா அதுதான் இமேஜினேஷன். புரியுதுங்களா? இவர் எப்படி சால்வ் பண்ணிருக்கா பாக்குறாரு, இமேஜின் பண்ணி பாக்குறாரு. ரூட் மட்டும் இங்க இருந்தா பான் 4, இதுக்கு ஒண்ணு இதுக்கு ஒண்ணு, பான் 4. ஓகே, அப்ப என்ன ஆகும்? ரூட் போயிடும். சோ ரூட் போயிடும், என்ன கிடைக்கும்? ரூட் இங்க வச்சாச்சு, C7 KB7 CDA Q ஒன்று. சோ வின்னர். சோ நீங்க லோ ரேட்டிங்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, நீங்களா டாக்டிஸை உருவாக்க ட்ரை பண்ணணும். டாக்டிஸை உருவாக்க ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க வின் பண்ணிடலாம். அதுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க ஆப்பனண்ட் எப்ப தர்றாங்கன்னு பார்க்கணும். எப்ப வந்து கொடுக்குறப்ப நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்ன பண்ணிக்கிடணும், யூஸ் பண்ணிக்கிடணும் ஆக்சுவலா. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதாங்க இந்த இது, வேற எதுவுமே கிடையாது. சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷன்ல ஆக்சுவலா இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிளாக் டு பிளேனா சிம்பிள், இங்க வந்து ஆடிடலாம், அந்த இதே வராது, டாக்டிஸே வராது. பிளாக் டு பிளேனா நான் சொல்றேன், அப்ப ரூக்கை ஃப்ரீயா தர முடியாது, ஏன்னா அடிச்சிருவாங்க இது. ஆனா பொசிஷன் என்ன ஆயிடுச்சு, இப்ப யாரு விளையாடுற மாதிரி இருக்கு, இவங்க விளையாடுற மாதிரி இருக்கு, யாரு ஒயிட் டு பிளே. சோ இதை இங்க ஃப்ரீயா தர்றாங்க, டெக்காய் ஃபார் 1/4. நல்லா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஸோ யார் வந்து ரேட்டிங் கம்மியா இருக்காங்களோ அவங்க ஆக்சுவலா 2 புக்கு படிக்கணும். ஒன்னு மிடில் கேம் காம்பினேஷன், அடுத்ததா படிக்க வேண்டிய புக்கு எண்டு கேம். எண்டு கேம்ல 2-3 புக்கு இருக்கு. சில்மன் எண்டு கேம் இருக்கு, என்லெஸ் எண்டிங் இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுல யாராவது நீங்க என்லெஸ் எண்டிங்கும் நீங்களா படிச்சா புரியாது. ஏன்னா ரொம்ப பேர் என்னன்னு என்கிட்ட கேட்கறாங்க, சார் வெறும் யூடியூப் மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்கறாங்க. நீங்க ஸ்ட்ரெயிட்டா வர்றது நல்லது.
எங்கிட்டலாம் நீங்க வந்தீங்கன்னா சீக்கிரம் உங்களை நாங்கள் வந்து ரேட்டிங் பிளேயரா ஆக்கிட்டுருவோம். சரிங்களா? ப்ராப்பர் எக்ஸசைஸ் வரணும். ரொம்பலாம் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம், சாதாரணமாக தான் நாங்கள் வந்து கொடுப்போம். நீங்க நல்லா வந்துடலாம். சரிங்களா? இதுதான் நான் சொல்ற லோ ரேட்டட் பிளேயர் இருக்குது. என்னோட பீக் ரேட்டிங் ஆக்சுவலாக 2149 பீக் ரேட்டிங். எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நாங்களாக இருந்தால் கூட எக்ஸசைஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, see you.